நல்லா கவனிங்க. இந்த தானியேலுக்கு அப்புறம் எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் இரண்டாவது ஆலயம் கட்டப்படுவதை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறது, மல்கியா வர. எனவே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எல்லாம் செருபாபேலை கொண்டும் எஸ்ராவை கொண்டும் நெகேமியாவை கொண்டும் தேவன் கட்டுகின்ற அந்த இரண்டாம் ஆலயத்தை குறித்து நிறைய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவது ஆலயம் சாலமோன் கட்டி முடித்தார். அந்த ஆலயத்தை சாலமோன் எப்படி கட்டி முடித்தார் அப்படின்னா, அவர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உலகத்திலிருந்து எல்லா முனைகளில் இருந்தும் பொருட்களெல்லாம் வந்துச்சான். வெள்ளி, பொன், ஆபரணங்கள், வைடூரியம் இதெல்லாம் வந்துச்சான். இன்னும் இந்தியாவில் கூட இருந்து நிறைய பொருட்கள் போனதாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. மயில் தொகைகள்லாம் இங்கேருந்து தான் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இதையெல்லாம் அவன் சேகரித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அவன் கட்டினான். ஆமாம், முழுவதும் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயம், மகிமையான ஆலயம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிமுற்றம், இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளவு மகிமையாய் இருந்ததாம். இவ்வளவு மகிமையாய் கட்டப்பட்ட இந்த ஆலயம் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணார்? அதை இடித்து தரைமட்டமாக்கினார். இப்போ 70 வருஷம் யூத ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, அந்த இடிக்கப்பட்ட தேவாலயத்தை மறுபடி கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. இப்பதான் செருபாபேல் போய் என்ன பண்றாருன்னா அஸ்திவாரம் போடுகிறார். செருபாபேல கோரேஸ் மன்னன் அனுப்புகிறார், நீர் போய் ஒரு தேவாலயத்தை கட்டும் சொல்லி அனுப்புகிறார். இவர் அஸ்திபாரம் போடுறாரு. நல்லா கவனிங்க. சாலமோன் கட்டின ஆலயம் மகிமையா இருந்துச்சு. உம்மிடத்தில் என்ன செல்வம் இருக்குதா? உம்மிடத்தில் பொருள் இருக்குதா? உம்மிடத்தில் என்னையா இருக்குது? சாலமோன் கட்டின மாதிரி நீர் மகிமையா கட்ட முடியுமா அப்படின்னு அநேக வாய்கள் அவனை இகழ்ந்தது, அநேக வாய்கள் அவனை தூசித்தது, அநேக வாய்கள் அவனை அசட்டை செய்தது. சாலமோன் மாதிரி நீர் கட்டிடுவீரா? உம்மிடத்தில் பொண்ணு இருக்கா? உம்மிடத்தில் செல்வம் இருக்குதா? வெறும் இந்த கல்லை வச்சு தான் நீ கெட்ட போகிறீர். அது மேலே ஒரு நரி ஏறி போனால் என்ன செஞ்சிடும்? விழுந்து போயிடும். இப்படியெல்லாம் மக்கள் பல காரியங்களை பேசினாங்க, ஒப்பிட்டு பேசினார்கள். அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அற்பமான இந்த ஆரம்பத்தை யார் அசட்டை செய்ய முடியும்?